بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا ولا تطع الكافرين والمنافقين ودع أذاهم وتوكل على الله وكفى بالله وكيلا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத்திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். தமிழில் சொல்வார்கள், தோன்றின் புகழோடு தோன்றுக, இல்லேல் தோன்றாமல் இருப்பது நன்று என்பதாக. சகோதரர்களே, புகழ் என்ற வார்த்தைக்கு முதலிடம் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இரண்டாவதாக அந்த வார்த்தை உலகத்தில் அதிகமான மனிதர்களுக்கு சூட்டப்பட்ட பெயராக மாறி உலக மக்களெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளவருடைய பெயராக மாறி உலகமெல்லாம் இந்த மாதத்தில் அவருடைய திருநாமம் போற்றப்பட்டு புகழப்பட்டு அவருடைய புகழ்கள் பாடப்பட்டு அவருடைய கண்ணியங்கள் மாண்புகள் மாட்சிமைகள் பேசப்பட்டு அவரை கொண்டாடிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் தான் புகழோடு தோன்றியவர், தோன்றுவதற்கு முன்னாலும் புகழப்பட்டவர், தோன்றி மறைந்து 1400 வருடங்களுக்கு பின்னும் புகழப்பட்டு கொண்டிருப்பவர், எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது என்ற திருநாமத்துக்கு பெயருக்கு அர்த்தமே புகழுக்குரியவர் என்பது பொருள். சகோதரர்களே, சந்தேகமில்லை, அவர் புகழுக்குரியவர். பிறப்பதற்கு முன்னால் புகழப்பட்டார். தௌராத்தில் புகழப்பட்டவர் அவர், இஞ்சீலில் புகழப்பட்டவர் அவர், ஜபூரில் புகழப்பட்டவர் அவர். பிறந்ததற்கு பின்னால் குர்ஆனில் புகழப்பட்டவர் அவர். குர்ஆனில் 4 இடங்களில் அவருடைய பெயர்களை, அவருடைய திருநாமத்தை, முஹம்மது என்ற நாமத்தை அல்லாஹ் உச்சரிக்கிறான். முதலாவது சூரத்து ஆல இம்ரான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இரண்டாவது சூரத்துல் அஹ்ஸாப், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும்
மூன்றாவது சூரத்து முஹம்மத் வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மத். நாலாவது சூரத்துல் ஃபத்ஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும். சகோதரர்களே, உலகத்திலும் புகழோடு வாழ்ந்தார். திருமிதியுடைய ஹதீஸ், நாளை மறுமை நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பான். அதனுடைய பெயர் லிவா உல் ஹம்த், புகழ் கொடி என்பது அதன் பெயர். அந்த கொடிக்கு பின்னால் தான் உலகத்தில் வந்த லட்சோப லட்சம் நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவரும் நிற்க வேண்டும். புகழுக்குரிய அந்த முஹம்மத் புகழ் என்ற அந்த கொடியை ஏந்தி நாளை மறுமையில் நிற்பதற்காக அல்லாஹ் ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறான். அது அர்ஷுக்கு வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் நாயகத்தை தவிர வேற யாரும் நிற்க முடியாது. அந்த இடத்தின் பெயரை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த இடத்தின் பெயர் புகழ் தலம். புகழுக்குரிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் கொடியை ஏந்தி நாளை மறுமையில் நிற்கக்கூடிய இடத்தின் பெயர் புகழ் தலம். அவருடைய கண்ணியம், அவருடைய புகழ், அவருடைய சிறப்புகள் ஏராளம் தாராளம். ஒரு மிம்பர் அல்ல, 1000 மிம்பர் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க பேசினாலும் அவரை பேசி முடிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பிறப்பு முஹம்மது இல்லாமல் நிகழாது. ஒரு மனிதனுடைய இறப்பு முஹம்மது இல்லாமல் நிகழாது. அதான் பாங்கு முஹம்மது இல்லாமல் அதான் இல்லை. இகாமத் முஹம்மது இல்லாமல் இல்லை. கலிமா முஹம்மது இல்லாமல் இல்லை. அத்தஹியாத்து முஹம்மது இல்லாமல் இல்லை. தொழுகையே முஹம்மது இல்லாமல் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, உலகத்தில் நேரிய வழியை, சீரிய வழியை, கடமைகள் 5 காட்டி கருணை வாழ்வை நாட்டி ஜாதி மத பேதத்தை ஓட்டி நிதமாய் நீதத்தை ஊட்ட வந்த அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துவுக்கு பின்னால் ஹிஜ்ரி 571ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 இந்த உலகத்துக்கு அவதரித்தார். பிறக்கும் பொழுதே தந்தையை இழந்தார். பிறந்து 6வது வயதில் தாயை இழந்தார். 8வது வயதில் பாட்டனாரை இழந்தார். 23வது வயதில் அமீன் என்பதாக பெயர் பெற்றார். 25வது வயதில் செல்வச்சீமாட்டி ஹதீஜாவை மணந்தார். 36 வயதில் ஹிரா குகைக்கு அடிக்கடி சென்று வர ஆரம்பித்தார். 40வது வயதில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக சர்தாரே ஆலம் நியமிக்கப்பட்டார். 52வது வயதில் இராவலி பயணம் எனும் மிஅராஜ் பயணம் சென்றார். 53வது வயதில் மதீனாவுக்கு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார். 54வது வயதில் அவர் இஸ்லாத்தின் மகா யுத்தம், முதல் பெரும் யுத்தமாகிய பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார். 62வது வயதில் அவர் மக்காவை வெற்றி கொண்டார். 61இல் வெற்றி கொண்டவர் 62ஆம் வயதின் இறுதி பகுதியை அடைகிறார். அந்த வருஷம், அந்த காலம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து யமன் நாட்டுக்கு அவரை கவர்னராக அனுப்பினார். அனுப்பக்கூடிய நேரத்தில் சொன்னார், யா முஆதே இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, நீ யமன் தேசத்துக்கு கவர்னராக செல்கிறாய். ஆனால் நீ என்னை சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பு தான் இது. இதற்கு பின்னால் நீ என்னை சந்திக்க மாட்டாய். வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வகப்ரி. முஆதே, நீ திரும்பி வரக்கூடிய நேரம் என்னுடைய இந்த பள்ளி வாசலில் என்னுடைய கபரை தான் நீ கடந்து செல்வாய் என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டு தேம்பி தேம்பி அழுதவராக யமன் நாட்டுக்கு கவர்னராக சென்றார். அதே வருடம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலான் மாதம் வருகிறது. வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமலானில் மாத்திரம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார். ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு முறை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை நபிக்கு முழுமையாக ஓதி காட்டுவார். ஆனால் வளமைக்கு மாற்றமாக இந்த வருடம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்.
சகோதரர்களே, அதே வருடம் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்பத்துக்கு முன்னால் துல்காதாவின் கடைசி பகுதியில் 1,24,000 சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு ஹஜ்ஜி செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா தினம் வந்தது. அரஃபா மலையில் ஏறினார். சஹாபாக்களை பார்த்து சொன்னார். அதிகமான உபதேசங்கள் செய்தார். அதிகமான விஷயங்களை சொன்னார். ஐயுஹன்னாஸ், மக்களே, இஸ்மஉ கௌலி, நான் சொல்லக்கூடிய விடயங்களை கவனமாக கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. இதே இடத்தில் இந்த வருடத்திற்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. சகோதரர்களே, சொல்லிவிட்டு மக்களை பார்த்து கேட்டார், மறுமை நாளில் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடம் விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிய ஒரே தலைவர் அவர். அவரை போன்ற நீதமானவர், சரியானவர், 100% பெர்ஃபெக்டானவர் உலகத்தில் கிடையாது. ஆனால் தோழர்களை பார்த்து கேட்டார், மறுமை நாளில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தோழர்கள் சொன்னார்கள், நீங்கள் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சாட்சி கூறுவோம். உடனே வானத்தின் பக்கம் கையை உயர்த்தினார். சொன்னார், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத். இவர்கள் சொல்லக்கூடிய விடயத்துக்கு யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு என்பதாக சொன்னார். ஹஜ்ஜத்துல் வதாவில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா சூரா ஆயத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினத்தில் நான் இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த ஆயத்து இறங்கியதோடு சஹாபாக்களுக்கெல்லாம் அளவற்ற மகிழ்ச்சி. ஏன்? இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். ஆனால் உயர்ந்த ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிக்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சந்தோஷமான விடயம், மார்க்கம் பூர்த்தி பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அழுகிறாய் உமர்? சொன்னார், உங்களுக்கு விளங்கவில்லை, இன்னஹு லைஸ பஅதல் கமாலி இல்லன் நுக்ஸான். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, ஆனால் இதற்கு பின்னால் பெரியோரு குறை ஏற்பட போகிறது, அதை நீங்கள் விளங்கவில்லை. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் என்ன செய்தார்? ஐயாமுத் தஷ்ரீகில் சொன்னார், ஹுது அன்னி மனாசிகக்கும், இன்று என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய சட்டங்களை கேட்டு படுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்வது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அதற்கு பின்னால் சூரத்துன் நஸ்ர், அல்லாஹு தஆலா சூராவை இறக்கினான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபியே, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை கூட்டம் கூட்டமாக தீனுக்குள், இஸ்லாத்துக்குள் நுழைவதை நீர் கண்டால், ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்கள், பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது நமக்கு. ஆனால் அபூபக்கர் அழுகிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சந்தோஷமான விடயத்தில் ஏன் அழுகிறீர்கள்? அபூபக்கர் சொன்னார், அல்லாஹ் வெற்றி வந்து விட்டது, நபியே நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, எனவே புறப்படுவதற்கு தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அறிவிப்பு தான் இது. சகோதரர்களே, அதே ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை நோக்கி போனார். உஹது மலையில் அடக்கப்பட்டிருந்த ஷுஹதாக்களுக்கு சலாம் சொன்னார். அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்தார். ஒரு நாள் திடீரென இரவில் விழித்தார். இடையில் எழும்பி நடுநிசியில் போனார். போய் ஜன்னத்துல் பகீஉல் கர்கதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் வலிமார்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து அவர்களை பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்ச நாட்களில் நானும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வேன் என்பதாக சொன்னார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. சஃபர் மாதம் வந்தது. பிறை 29 வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள சென்றார்.
கலந்து கொள்ளச் சென்ற நாயகத்துக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. கடுமையான தலைவலி எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய தலை என்னுடைய தலை என்னுடைய தலை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்தது நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு பயங்கரமான காய்ச்சல் என்றால், காய்ச்சலின் உஷ்ணம் தலையில் நாயகம் கட்டியிருந்த தலைப்பாகைக்கு வெளியால் வந்து கொண்டிருந்தது. புதன்கிழமை நாளை அடைந்தார். சொன்னார், ஐன அனகதா ஐன அனகதா, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன். மற்ற மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியின் வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறார். அனைவரும் மனப்பூர்வமாக அனுமதி கொடுத்தார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வலப்புறத்தில், ஹஜரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் இடப்புறத்தில் நாயகத்தை தூக்கினார்கள், இரண்டு கையையும் தூக்கி. ஆனால் அவர்களால் தூக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதங்கள் நிலத்தில் அறைபட்டு கொண்டே வந்தது. நிலத்தில் அறைபட்டவராக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கணவனின் நிலை கண்டு கவலை கொண்ட அன்னை ஆயிஷா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு குல் சூரா 3ஐயும் ஓதி நபிகள் நாயகத்தின் கையில் ஊதி நாயகத்தின் உடம்பில் எல்லாம் தேய்த்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ண குணமடைய வேண்டும் என்பதற்காக. அடுத்த நாள் நாயகத்தின் நோய் அதிகரிக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே, என்னுடைய உடம்பில் 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள். என்னுடைய மக்களிடம் சென்று நான் பேச வேண்டும். என்னுடைய மக்களுக்கு நான் கடைசியாக பேச வேண்டும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய தேக்ஷாவில் உட்கார வைத்து நாயகத்தை 7 கிணறு தண்ணீர்களால் கழுவினார்கள். கழுவினதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியோரு போர்வையை போர்த்தி கொண்டு மஸ்ஜிதுன் நபவி வந்தார். மிம்பரில் ஏறினார். ஆனால் மிம்பரில் நின்று அவரால் பயான் செய்ய முடியவில்லை. மிம்பரில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து மக்களை பார்த்து சில விஷயங்களை சொன்னார். நீண்ட உரைகள் செய்தார். முதலாவது சொன்னார், லா தத்தகிது வஸனன் யுஅபத், லா தத்தகிது கப்ரி வஸனன் யுஅபத். நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. என்னுடைய கபரை நீங்கள் வணங்கக்கூடாது. சொல்லிவிட்டு சொன்னார், மக்களே மக்களே, யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால், மன் குன்து தரப்துஹு, யாருக்காவது நான் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, எனக்கு அடித்து அவர் பழி வாங்கிக் கொள்ளட்டும். எப்படிப்பட்ட தலைவர் அவர்! யாருக்காவது நான் ஏசி இருந்தால் இதோ அவர் எனக்கு ஏசி பழி தீர்த்து கொள்ளட்டும். சொல்லிவிட்டு சொன்னார், ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் 2 ஆப்ஷன்களை கொடுத்தான். ஒன்று, உலகத்தில் நீண்ட ஆயுள் வேண்டுமா, அல்லது அல்லாஹ்விடம் வரப்போகிறாயா? அந்த அடியான் உலக வாழ்க்கையை கைவிட்டு விட்டு அல்லாஹ்விடம் செல்வதை தேர்ந்தெடுத்து கொண்டார். இதை சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த அடியான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடந்த அடிமைகள் அனைவரையும் அவர் உரிமையிட்டார். உலகத்துக்கே தலைவராக வந்த அவரிடத்தில் இருந்தது 7 தீனார் காசுகள் தான். அந்த 7 தீனார்களையும் அவர் சதக்கா கொடுத்தார். கொடுத்துவிட்டு அவர் அன்றைய தினத்தில் எந்த ஒரு சொத்தும் செல்வமும் இல்லாமல் அவர் மாறிவிட்டார். அடுத்த நாள் வியாழக்கிழமை நாள் வரப்போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழ
வியாழக்கிழமை நாள் வரைக்கும் வருத்தத்தோடு நோயோடு அவர்கள் தான் தொழுகை நடத்தினார். வியாழக்கிழமை சுபகு தொழுவித்தார், துஹர் தொழுவித்தார், அசர் தொழுவித்தார், மகரிப் தொழுவித்தார். இஷாவுடைய நேரம் வருகிறது, வருத்தம் அதிகமாகிறது, நோய் கூடுகிறது. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார் ஆயிஷா நாயகியை பார்த்து, யா ஆயிஷா அஸ்வல்லன் நாஸ், ஆயிஷா மக்கள் எல்லாம் இஷா தொழுது விட்டார்களா? சொன்னார் ஆயிஷா நாயகி, இல்லை யா ரசூலல்லாஹ், வஹும் யன்தஸிரூனக, நீங்கள் வருவீர்கள் என்பதாக அவர்கள் நீண்ட நேரமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்படியா? உடனடியாக தண்ணீரை கொண்டு வா, வுது செய்ய வேண்டும், மக்களுக்கு தொழுவிக்க வேண்டும். வுது செய்தார், எழும்பினார், மயங்கி கீழே விழுந்து விட்டார். இரண்டாவது முறை கேட்டார், மக்கள் தொழுதார்களா? இல்லை, தொழவில்லை. மீண்டும் வுது செய்தார், மீண்டும் மயங்கி கீழே விழுந்தார். மூன்றாவது முறை மயக்கம் தெளிந்தார், சொன்னார், மக்கள் தொழுதார்களா? இல்லை, தொழவில்லை. மீண்டும் அவர் எழும்பினார், வுது செய்தார், ஆனால் மூன்று முறையும் மயங்கி கீழே விழுந்து விட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார், ஆயிஷா, என்னால் தொழுவிக்க முடியவில்லை, உன்னுடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல். அன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே 17 தொழுகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் அதற்கு பின்னால் தொழுகைக்காக எழுந்து செல்ல முடியவில்லை. திங்கட்கிழமை நாள் வருகிறது, திங்கட்கிழமை நாள் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சுபஹுடைய நேரம், மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் திரைச்சீலையை நீக்கிவிட்டு பார்க்கிறார், மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்ப்பதை அவதானித்த மக்கள் எல்லாம் நாயகம் தொழுவிக்க வரப்போகிறார்கள் என்பதாக சந்தோஷத்தில் தொழுகையில் இருந்து நிலைகுலைய ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொன்னார், சைக்கினையால் சொன்னார், அத்திம்மு ஸலாத்தகும், நீங்கள் உங்களுடைய தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க வரமாட்டேன். சகோதரர்களே, அந்த தொழுகைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தொழுத கடைசி ஃபர்தான தொழுகை. அதுதான் நாயகம் உலகத்தில் தொழுத கடைசி தொழுகை. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் அவர் கடைசியாக இந்த உலகத்தில் சுபகு தொழுதார். அதற்கு பின்னால் ஒரு தொழுகை தொழும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, துஹாவுடைய நேரம் வருகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்க்க வருகிறார், தந்தையை பார்க்க வருகிறார். தந்தை அன்பு மகளை அருகில் அழைத்து காதில் ஏதோ சொன்னார். ஹஜரத் ஃபாத்திமா அழ ஆரம்பித்து விட்டார். மீண்டும் ஒரு விஷயம் சொன்னார். ஹஜரத் ஃபாத்திமா சிரிக்க ஆரம்பித்தார். பின்னால் கேட்டார், ஆயிஷா நாயகி, ஏன் சிரித்தாய், ஏன் அழுதாய்? இல்லை, என் தந்தை என்னை அழைத்து முதலாவது சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டு நான் அழுதேன். இரண்டாவது சொன்னார், மகளே அழாதே, என்னை இந்த உலகத்தில் முதலாவது சந்திப்பாய் நீதான் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நாளை சொர்க்கத்தில் பெண்களுக்கு நீ தலைவியாக இருப்பாய் என்று சொன்னார். அதை கேட்டுத்தான் நான் சிரித்தேன் என்பதாக சொன்னார். பின்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத் ஆரம்பமாகிறது, வருத்தம் ஆரம்பமாகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படும் கஷ்டத்தை பார்த்து, சக்கராத் வேதனையை பார்த்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகிறார்கள். வா கர்பஅபதா, வா கர்பஅபதா, என்னுடைய தந்தைக்கு வந்த சோதனையே, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே என்பதாக அழுகிறார். அண்ணல் நாயகம் வருத்தத்தோடு சொன்னார், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், ஃபாத்திமா, உன்னுடைய தகப்பன் படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான். இதற்கு
பின்னால் ஒரு கஷ்டத்தை உன்னுடைய தந்தை படமாட்டார். நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கைக்கு அவர் செல்ல போகிறார். அன்பார்ந்தவர்களே, கணவனுடைய அவல நிலை கண்ட அன்னை ஆயிஷா எப்படிப்பட்ட மனைவி என்று பாருங்கள். இன்று கணவனுக்கு சக்கராத் என்றால் தெரித்து ஓடக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு மனைவி வயது எத்தனை, 40 50 இல்லை, வெறுமனே 18 வயது குமரி பெண் அவர். ஹஜ்ரத் ஆயிஷா அண்ணல் ரசூலுல்லாவை ஏந்தினார் தன்னுடைய கரத்தில். மடியில் கூட வைக்கவில்லை, நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது. சக்கராத்துடைய வேதனையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடம்பில் தேய்த்தார். சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது, மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது. எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார் என்றால் துஆ செய்தார். திர்மிதியுடைய ஹதீஸ், அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை லேசாக்கித்தா நாயனே, என்னுடைய சக்கராத்தை லேசாக்கித்தா நாயனே. ஆயிஷா நாயகியின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு சக்கராத்தில் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று நேரத்தில் அன்னை ஆயிஷாவின் அருமை சகோதரர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. நாயகம் மரணத்திலும் சக்கராத்திலும் விடாத ஒரு சுன்னத் மிஸ்வாக். அந்த மிஸ்வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக்கத்தோடு பார்த்தார். வாய் திறந்து பேச முடியவில்லை. ஆயிஷா நாயகி கேட்டார், மிஸ்வாக் செய்து விடவா? ஆம் என்பதாக தலையை அசைத்தார். தன்னுடைய தமையனின் மிஸ்வாக்கை வாங்கி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை மிருதுவாக கடித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வினுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டார்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் இறுதியாக சென்ற உணவு என்ன தெரியுமா? அருமை மனைவி ஆயிஷாவுடைய எச்சில் தான். எவ்வளவு நேசத்துக்குரிய மனைவியாக இருந்திருப்பார், எவ்வளவு அன்பான மனைவியாக இருந்திருப்பார். மனதை உடைக்காத மனைவி அவர். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தோஷப்படுத்தும் மனைவி அவர். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பாடல்கள் பாடி வரவேற்கும் மனைவி அவர். உலக வரலாறு காணாது அப்படிப்பட்ட மனைவிகளை. உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட பெண்கள். சொர்க்கவாதிகள் அவர்கள். குர்ஆனால் சிறப்பிக்கப்பட்ட மக்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற பெண்கள் அவர்கள். மலக்குமாரை ஜிப்ரீலை கண்ணால் கண்ட பெண் அவர்கள். சகோதரர்களே, மிஸ்வாக் செய்து விட்டார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்ச நேரம் செல்கிறது. துஹாவுடைய நேரம், திங்கட்கிழமை நாள் துஹாவுடைய நேரம் நெருங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயால் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடையில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நேரத்தை சுருக்கத்தில் கவனித்து நான் அதை விட்டு செல்கிறேன். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதை கொடுத்து கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, காதை கொடுத்தார். நாயகத்தின் கை வானத்தை நோக்கி உயர்ந்தது. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி. நாயகம் உலகத்தின் தலைவர், நற்குணத்தின் தாயகம், சர்தாரே ஆலம் அல்லாஹ்விடத்தில் சக்கராத்தில் கெஞ்சுகிறார். நாம் எல்லாம் எத்தனை தொழுகைகளில் கெஞ்சி இருப்போம் அல்லாஹ்விடத்தில். கெஞ்சுகிறார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாஹ்விடம் அழுகிறார் சக்கராத்தில், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. மஅல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் என்னை நீ மினன் நபியீன், நபிமார்களோடு, சித்தீகீன், சித்தீகீன்களோடு, வஷுஹதா, ஷுஹதாக்களோடு, வஸ்ஸா
சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக. யார் செய்யும் துஆ இது? நபிமார்களின் தலைவர் அவர், சித்தீகீன்களின் தலைவர் அவர், சுஹதாக்களின் தலைவர் அவர், சாலிஹீன்களின் தலைவர் அவர், உலகத்துக்கே தலைவர் அவர், உலகமே பயப்படும் மறுமையில் அல்லாஹ்விடம் தைரியமாக பேசும் தலைவர் அவர். அவர் அழுகிறார் சகோதரர்களே சக்கராத்தில். உலக வாழ்க்கையை வீணாக்கி விட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து காலத்தை கழித்து விட வேண்டாம். நபியுடைய சக்கராத்துடைய நிலைமை எதுவென்றால், என்னுடைய சக்கராத் என்னவாகும், உங்களுடைய சக்கராத் என்னவாகும்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார், உயர்த்தி கொண்டிருந்த கை அப்படியே கீழே சாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சில் மரணித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தை காட்டு தீயாக பரவிக் கொண்டிருக்கிறது. காதில் விழுந்தவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிலையாக மாறிவிட்டார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சிலையாக மாறிவிட்டார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிக்கொண்டார். வாகம்மா வாகம்மா, எனக்கு வந்த கஷ்டமே, எனக்கு வந்த சோதனையே. யாராவது என்னுடைய நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய கழுத்தை நான் துண்டித்து விடுவேன். என்னுடைய நாயகம் மரணிக்கவில்லை, அவர் அல்லாஹ்வை மூசா நபி சந்திக்க போனதை போல் சந்திக்க போயிருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். யாரும் மரணித்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் என்பதாக வாளை உருவிக்கொண்டு சிங்கமாக மாறிவிட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. அவர் எங்கோ சென்றிருந்தார். திரும்பி வந்தார், நாயகத்தின் வீட்டுக்குள் நுழைந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸா போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முகத்தை துறந்தார். நாயகத்தின் இரண்டு கண்களுக்கு மத்தியில் முத்தமிட்டார். முத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். சொன்னார், வா சஃபியா, என்னுடைய அருமை தோழரே, வா கலீலா, என்னுடைய ஒரு அருமை நண்பரே, வா நபியா, நபிகுல திலகமே, ஸதகல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாகி விட்டதா? இன்னக மையித்துன், நீங்கள் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை உண்மையாகி விட்டதா? திபுத ஹய்யன் வ மையிதா, உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளோ மனத்து கொண்டிருந்தீர்களோ அதே போல மரணித்ததற்கு பின்னாலும் மனத்து கொண்டிருக்கிறீர்களே நாயகமே என்பதாக அழ ஆரம்பித்தார். வந்து மக்களுக்கு மதீனாவின் மிம்பரில் ஏறி சொன்னார், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாராவது முஹம்மது நபியை வணங்கியவர்கள் இங்கே இருந்தார், விளங்கிக் கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். அல்லாஹ்வை வணங்குபவர்கள் இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்றும் மரணிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் ஆயத்தை ஓதினார். நபிகள் நாயகம் அவரும் மரணிப்பார் என்ற ஆயத்தை ஓதினார். சகோதரர்களே, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னால் தான் அமைதி அடைந்தார்கள், அழுதார்கள், தேம்பினார்கள். சஹாபாக்கள் எல்லாம், மதீனா நகரமே இருட்டாக மாறிவிட்டது அந்த தினம். சகோதரர்களே, திங்கட்கிழமை மரணித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார், அழுகிறார், அழுகிறார். யா அபதா, என்னுடைய அருமை தந்தையே, அஜாப ரப்பன் தஆ, அழைத்த ரப்புக்கு பதில் கொடுத்து விட்டீர்களா? யா அபதா, என்னுடைய அருமை தந்தையே, மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சென்று விட்டீர்களா? யா அபதா, என்னுடைய அருமை தந்தையே, இலா ஜிப்ரீல நன்ஆ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை தேடி வந்தால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்வதா என்பதாக அழுதார். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் எல்லாம் என்ன நாயகத்தை நேசிப்பது, நாம் எல்லாம் நாயகத்தின் சுன்னத்தை என்ன பின்பற்றுகிறோம்? உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் அவர்கள், உயிரிலும் மேலாக நேசித்தவர் அவர்கள். நாயகத்தின் எச்சிலை கூட கீழே விழவிடாமல் எடுத்து உடம்பில் பூசிய உத்தமர்கள்
இருப்பார்கள், அவர்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார்கள், எவ்வளோ அழுதிருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சிலைகளாக மாறிவிட்டார்கள். மக்கள் எல்லாம் வெளியூர்களில் மதம் மாற ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கட்கிழமை மரணித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குளிப்பாட்டியவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குளிப்பதற்கு தண்ணீரை அள்ளி ஊத்தியவர் ஹஜரத் அப்பாஸ், அவருடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அடுத்த மகன் குஸம் இப்னு அப்பாஸ். நாயகத்தின் உடம்பை பிரட்டி பிரட்டி கொடுத்தவர் ஹஜரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது நபியின் அடிமை ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் நபியை குளிப்பாட்டினார்கள். நாயகத்தின் ஆடையை கலட்டவில்லை, ஆடையுடனே குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டிவிட்டு அந்த ஆடையுடனேயே 3 வெள்ளை துணிகளின் மூலமாக, பருத்தி துணிகளின் மூலமாக நாயகத்தை கபன் செய்தார்கள். அவர் சர்தாரே ஆலம், உலகத்துக்கே தலைவர், அவருக்கு யாரும் தொழுவிக்க முடியாது. எனவே சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுது கொண்டார்கள். புதன்கிழமை நாள் கபர் தோண்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்கினார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் 8 வயது சிறுவன் குஸம் இறங்கினார். நபிகள் நாயகத்தின் அன்பு அடிமை ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கினார். ஃபதுல் இப்னு அப்பாஸ் இறங்கினார். இவர்கள் 4 பேரும் தான் அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துராப், நாயகத்தின் மீது மண்ணை அள்ளி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சர்தாரே ஆலத்தின் மீது மண்ணை அள்ளி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டு திகைத்து விட்டார்கள். சகோதரர்களே, ஃபாத்திமா நாயகி சொன்னார், மாதா அலாமன் ஷம்ம துர்பத அஹ்மதா, அஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏன் அவன் மண்ணை போட்டான்? அலா யஷும்மு மதஸ்ஸமானி கவாலியா, அந்த மண்ணை அள்ளி வேண்டாமா? நாயகம் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய பிரிவால் சுப்பத் அலைய மசாயிபு, எனக்கு வந்த சோதனைகள் இருக்கிறதே, கஷ்டங்கள் இருக்கிறதே, கவலைகள் இருக்கிறதே. லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாம். என்ன வார்த்தை தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து நாயகம் ஆற்றிய உரையின் சக்கராத்தில் பேசிய வார்த்தை, கடைசி உரை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகை. மக்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். மக்களே, தொழுகையை வீணாக்கி விடாதீர்கள். இது நாயகம் நமக்கு சொன்ன கடைசி உரை. சகோதரர்களே, யோசித்து பார்ப்போம். இன்று ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். நாயகத்தின் மீது அன்புள்ளவர்கள் தொழுகையை வீணாக்குவார்களா? நாயகத்தின் மீது அன்புள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்குவார்களா? இன்று நாம் உதவி செய்த ஒருவன் நமக்கு எதிராக பேசிவிட்டால் நன்றி கெட்டவன் என்பதாக ஏசுகிறோமே. உலகத்தில் அத்துணையும் தந்த ரஹ்மான், ஆரோக்கியத்தை தந்தவன், அனைத்தையும் தந்தவன், வரும்போது என்ன கொண்டு வந்தது? யார் பணம் கொண்டு வந்தார்? யார் வாகனம் கொண்டு வந்தார்? யார் உடுப்பதற்கு ஒரு உடை கொண்டு வந்தார்? ஆனால் எல்லாம் தந்த அந்த ரஹ்மான் ஒரு நாளைக்கு 5 தரம் அழைக்கிறான். அவனுக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாரில்லை. சகோதரர்களே, முஸ்லிம் ஊராக இருக்கிறோம். எத்தனை முஸ்லிம் ஊர்கள் எம்மை சுத்தி இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் காட்ட முடியுமா? உலகத்தில் இந்த கிழக்கில் ஒரு பள்ளிவாசல் காட்ட முடியுமா? 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல் முடியாது சகோதரர்களே. ஆனால் அந்நிய ஊர்களில், சிங்கள மக்கள் கலந்து வாழக்கூடிய ஊர்களில் இருக்கிறது 100க்கு 100% தொழுகை உள்ள பள்ளிவாசல்கள். சகோதரர்களே, உலகத்தில் இரத்தத்தை நீராக ஊற்றி
தாயிஃபில் அடி வாங்கி பாதங்கள் எல்லாம் வெடித்து இந்த தீனை ஹயாத்தாக்கி விட்டு போனார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவருடைய உயிரை கொடுத்து, சஹாபாக்கள் உடலை கொடுத்து, பொருளை கொடுத்து, மனைவியை கொடுத்து உருவாக்கிய இந்த இஸ்லாம் இன்று மங்கிக் கொண்டு போகிறது, மறைந்து கொண்டு போகிறது. நாம் எல்லாம் நினைக்கிறோம் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், உண்மைதான். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பிஜி என்ற நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்ன நாடு சகோதரர்களே? பௌத்த நாடா? பாகிஸ்தான் என்ன இந்து நாடா? முஸ்லிம் நாடு. உங்களுக்கு தெரியுமா, பாகிஸ்தானில் பாங்கு சத்தம் கேட்காத 68 ஊர்கள் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய நிலைமை இது என்று சொன்னால் ரஷ்யாவுடைய நிலைமை என்ன? அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? ஏனைய நாடுகளின் நிலைமை என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார் இஸ்லாத்தை நம்முடைய சமூகம் வளர்க்காவிட்டால் பரவாயில்லை, குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகத்துக்கு முன்னால் நிற்க வேண்டும் நாம் எல்லாம். நாளை அவருடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்த வேண்டும் நாம் எல்லாம். உலகத்தில் அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, மிருக வாழ்க்கை அல்ல. நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கிறது, நமக்கெல்லாம் பட்டோலை இருக்கிறது, நமக்கெல்லாம் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த நாயகம் எமக்காக 63 ஆண்டுகள் சிரமப்பட்டு விட்டு உலகத்தின் சுவர்க்கமாம் அந்த மதீனாவின் ரவுதாவில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய 2 தோழர்களும் பக்கத்தில் இருக்க அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கின தீனை நாம் எல்லாம் சீரழித்து விடக் கூடாது. எம்முடைய இஸ்லாம், எம்முடைய மார்க்கம் திருமணத்திலும் தான், வியாபாரத்திலும் தான், நடவடிக்கைகளிலும் தான், எல்லாவற்றிலும் அந்த நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுவோம். அந்த நாயகம் தடுத்ததை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வோம். அவருடைய வரலாறுகளை படிப்போம், அவருடைய வார்த்தைகளை எடுத்து நடப்போம். அவருடைய வாயில் இருந்து உதிர்ந்த வார்த்தைகள் தானே புகாரியாக, முஸ்லிமாக, திருமிதியாக, இப்னு மாஜாவாக, நசாயியாக, தாரமியாக, தைலமியாக, தபரானியாக, பைஹக்கியாக, பஸாராக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான வார்த்தைகளை 1400 வருடங்களுக்கு முன்னால் நாம் நேர் வழியில் செல்வதற்காக உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அந்நியர்களை பின்பற்றக்கூடிய துர்ப்பாக்கிய சமூகமாக நாம் வாழக்கூடாது. சகோதரர்களே, நாம் நினைத்தால் எவ்வளோ சாதிக்கலாம் இந்த உலகத்தில். நாம் நினைத்தால் அல்லாஹ்வோடு எவ்வளோ மக்களை தொடர்பாக்கலாம். நமக்கு என்ன குறை? அல்லாஹ் நம்முடைய ஊர்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறான்? முஸ்லிம்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், கடல் வளத்தை தந்திருக்கிறான், கடை வளத்தை தந்திருக்கிறான், படிப்பை தந்திருக்கிறான். எந்த ஒன்றையும் அவன் குறை வைக்கவில்லை. அவனுடைய மார்க்கத்தில் நாம் குறையை ஏற்படுத்திவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக, நாயகத்துக்கு சுன்னத்துக்கு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிப்போமாக.